சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள். எதற்காக சகோதர சகோதரிகளே சொன்னேன் என்று சொன்னால், இந்த இரண்டு சொற்கள் தான் அமெரிக்காவிலே சிகாகோவிலே நடந்த ஆன்மீக மாநாட்டிலே விவேகானந்தர் சொன்ன பொழுது எழுந்த கரவொலி அடங்க நீண்ட நேரமாயிற்றாம். அதுதான் இந்தியாவிலிருந்து சென்ற ஒரு ஆன்மீகவாதியினுடைய நேயம், மானுட நேயம். வரவங்கெல்லாம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன் என்று சொன்னபொழுது விவேகானந்தர் போய் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் என்று ஆரம்பித்த பொழுது, ஆஹா, இப்படி ஒரு மகான் இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறாரா, உலகில் உள்ள அனைவரையும் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று சொன்னானே கணியன் பூங்குன்றன், அதனை வழிமொழியக்கூடிய வகையிலே விவேகானந்தர் அன்றைக்கு சொன்னார். கைத்தட்டல் பிறந்தது. அப்படி இரண்டு சொற்களாக சொல்லாமல் அதை ஒரே சொல்லாக உடன்பிறப்பே என்று அழைத்தார் பாருங்கள் கலைஞர். அங்கேதான் கலைஞர் இருக்கார். எவ்வளோ பேர் கடிதம் எழுதினாங்க, தம்பிக்குன்னு அண்ணா எழுதினார், நண்பனுக்குன்னு எழுதினாங்க. ஆனால் பாருங்க, அது குறிப்பிட்ட ஒரு பகுதியை தான் சுட்டி காட்டும். ஆனால் உடன்பிறப்பே என்று சொன்னால் தம்பியையும் குறிக்கும், அண்ணனையும் குறிக்கும், ஆணையும் பிரிக்கும், பெண்ணையும் குறிக்கும், யாரையும் குறிக்கும். அதுதான் நம்முடைய கலைஞர். என்னை பொறுத்தவரையில் அவருக்கு கூட ஒரு சிறந்த ஒரு ஆன்மீகவாதி தான். நடுவர் அவர்களே, அது அவர் வெறும் உடன்பிறப்பேன்னு சொல்ல மாட்டார். என் உயிரிலும் மேலான அன்பு உடன்பிறப்புகளே, அந்த அடைமொழியோடு சொன்னால் தான் அந்த வார்த்தைக்கே அழகு. எதிரணி தலைவர் தனபால் அண்ணன் இந்த நிகழ்ச்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அப்படியே யோசனை பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆழ்ந்த யோசனையாக இருந்தார். வாயில் அப்படியே ரொம்ப முணுமுணுத்துட்டே இருந்தார். என்னையான்னு கேட்டேன். எங்கள் அணி எப்படியாவது ஜெயிக்கணும்னு கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன்னாரு. இங்கே வந்து உட்காந்துக்கிட்டு அறிவியல்னு வந்து இங்கே பேச வந்திருக்கிறார். ஐயா கூட இப்போ பேசுனாங்க காவிரியை பற்றி. எனக்கு பிடிச்ச பாட்டு, ஆடியில பெருக்கெடுத்து ஆடி வரும் காவேரி, வாடியம்மா எங்களுக்கு வழித்துணையாக, என்னை வாழ வைக்க வேண்டும் அம்மா சுமங்கலியாக. அருமையான பாட்டு. உங்களுடைய அறிவியல் அணைக்கட்டுகளை கட்டியது, நீர்த்தேக்கங்களை உண்டாக்கியது. ஆனால் இன்றைக்கு தண்ணீரை பங்கிட்டு கொடுப்பதற்கு அறிவியல் அறிவு முக்கியமல்ல, ஆன்மீக சிந்தனை, பரந்த மனப்பான்மை, ஒருமைப்பாட்டு எண்ணம் வேண்டும். அது எங்கள் ஆன்மீக உள்ளம் இருந்தால்தான் கர்நாடகாரன் அங்கே இருக்கக்கூடிய தமிழனும் இந்தியன் தான் என்கின்ற நோக்கத்திலே நமக்கு தருவானே தவிர அறிவினால் ஒரு நாளும் தரமாட்டான். இன்னொரு விஷயம், நான் உங்களுக்கு ஒரே ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களுடைய அறிவியல் எவ்வளவோ ஆயுதங்களை கண்டுபிடித்திருக்கிறது. பீரங்கிகள்ன்றான், ஏவுகணைகள்ன்றான், AK-47 ஒன்று சொல்கிறான். பார்த்தீங்கன்னா பெரிய விஐபி பின்னாடி அது தீட்டு போவாங்க, ஓடுவாங்க. ஒரு ரவுண்டு பிடிச்சி கட்ட 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 கட்டன்னு அடித்தான்னு வச்சுங்க, நூற்றுக்கணக்கான பேரை க்ளோஸ் பண்ணிடலாம். ஒரு நிமிஷத்தில் நூற்றுக்கணக்கான பேரை க்ளோஸ் பண்ணலாம், கட 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 கடன்னு. உங்களுடைய அறிவியல், நான் கேட்கிறேன், அதே அறிவியல் மீண்டும் ஒரு புத்தனை, மீண்டும் ஒரு இயேசுவை, மீண்டும் ஒரு காந்தியை, மீண்டும் ஒரு வள்ளலாரை இந்த உலகத்தில் உருவாக்க முடியுமாயா? நினைச்சு பாருங்கய்யா. அதுதான் எங்களுடைய ஆன்மீகம். இன்றைக்கு நல்லா சிந்திச்சு பாருங்க. உலகத்தில் தனபால் ஒரு வீட்டில் போய் 2 பேர் தண்ணி கேட்குறேன். ஒரு செம்பு தண்ணி கொடுக்குறாங்க. தாகத்துக்கு தண்ணி கேட்டேன் ஒருத்தன். அவன் வாங்கி அந்த ஒரு செம்பையும் முழுசாக குடித்ததா இது வரைக்கும் சரித்திரமே இல்லை. அவன் குடிச்சிட்டு பக்கத்தில் இருக்கவனுக்கு நீ கொஞ்சம் குடி அப்படின்னு கொடுக்குறான். பார்த்தீங்களா? இந்த மன சிந்தனை இருந்தாலே போதும், காவேரி பிரச்சனை சீர்ந்துரும்டா. ஒரு செம்பு தண்ணியை கூட தான் பக்கத்தில் இருக்கவன் குடிக்கணும்னு நினைக்கிறான். பார்த்தீங்களா? இந்த நினைப்பு இருந்தாலே போதும், காவேரி தானாக தமிழ்நாட்டுக்கு வந்துடும். நான் +2 படிக்கும்போது எனக்கு இருந்த ஃபிசிக்ஸ் போர்ஷனே வேறு, சிலபஸே வேறு. இப்போ வரக்கூடிய மாணவர்கள் கேட்குறேன், எங்களுக்கு அந்த போர்ஷன்லாம் கிடையாது சார், இப்போல்லாம் வேற எல்லாம் மாற்றிட்டாங்கன்றான். எதிர்காலத்தில் இன்னும் பாடத்திட்டங்கள் மாறும். இவைகளெல்லாம் மாறக்கூடியவைகள். உங்களுடைய புத்தகங்கள் எல்லாம் மாறக்கூடியவர்கள் தான். ஆனால் பைபிளையோ, குரானையோ, திருக்குறளையோ, பகவத்கீதையோ யாராவது மாற்றி எழுத முடியுமா? இது சரியில்லை, இதை மாற்றி எழுதுவோம் என்று செய்ய முடியுமா? முடியவே முடியாது தனபால் அண்ணன். ஏனென்றால் அவர்களெல்லாம் காட்டியிருக்கக்கூடியது உயர்ந்த நெறிகள், உயர்ந்த பண்புகள். இப்படித்தான் வாழ வேண்டும் என்று நமக்கு பாதை அமைத்து தந்திருக்கிறார்கள். ராஜபாட்டை, ஒரு பக்கம் அறிவு, இன்னொரு பக்கம் அன்பு, அதன் நடுவிலே நட என்கின்ற ஒரு ராஜபாட்டை அமைத்து தந்தவர்கள் அந்த மகான்கள்.
நல்லா நீங்கள் சிந்தனை பண்ணி பாருங்கள். எத்தனை பேருக்கு நீங்கள் ஐசக் நியூட்டன் தெரியும்? தாமஸ் ஆல்வா எடிசன் கிட்டத்தட்ட 1000 கண்டுபிடிப்புகளுக்கு மேலே கண்டுபிடிச்சவங்க. மக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, தெரியாது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டைன் 20ஆம் நூற்றாண்டில் மிகப்பெரிய அறிஞன், எத்தனை மக்களுக்கு தெரியும்? ஆனால் இயேசுநாதர் சொல்லுங்க, சிலுவையிலே ரத்தம் சிந்தினார், உலக இரட்சகர் என்று அவரை சொல்வார்கள். காந்தியை சொல்லுங்க, ஆஹா, மத ஒற்றுமைக்காக நெஞ்சிலே துப்பாக்கி குண்டுகளை தாங்கி இறக்கின்ற திருவாயிலும் கூட ஹே ராம் என்று சொல்லிக்கொண்டு அஹிம்சையை போதித்து இறந்தார் என்று. புத்தரை சொல்லுங்கள், ஆஹா, ஆசியாவின் ஜோதி. இவர்களெல்லாம் உலகிற்கு ஒளி காட்ட வந்த ஞானிகள். அவர்கள் போதித்திருக்கக்கூடிய ஆன்மீகம் இல்லாத காரணத்தினால்தான் இன்னைக்கு என்ன மன அழுத்தத்தில் செத்துக்கிட்டு இருக்கான். உங்கள் அறிவியல் கண்டுபிடிப்புகள் நிறைய கண்டுபிடிக்குதியா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனால் உங்களுடைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் எவ்வளவு கண்டுபிடித்திருக்கிறதோ அதற்கு ஏற்ப துன்பங்களையும் அழிவுகளையும் தந்து கொண்டு இருக்கிறது என்பது உண்மை. உதாரணத்துக்கு ஒரு செல்போன் இருக்குன்னா இதனால் பயனும் உண்டு, யூஸ்ஃபுல் தான். ஆனால் அதனால் வரக்கூடிய பிரச்சனைகள், ஒரு கல்லூரி மாணவர் கெட்டு போகிறான், அதை பார்க்கக்கூடாத பார்க்குறான். உங்களுடைய அறிவியல் ஆக்கத்தை தந்தாலும் கூட அழிவையும் தந்து கொடுக்கிறது. ஆனால் ஆன்மீகம் என்பது நிச்சயமாக ஒரு நாளும் அழிவை தராது. ஒரு சின்ன கதை சொல்லணும்னா, ஒருத்தன் கோடி கோடியாக சம்பாரிச்சாங்க. அறிவை பயன்படுத்தி, மூளையை பயன்படுத்தி, உழைப்பை பயன்படுத்தி கோடானு கோடி சொத்துக்களை சேர்த்தான். நலபுலன்கள் வாங்கி போட்டால், அடுக்குமாடி கட்டடங்கள் சொன்னால் பிஸ்னஸில் ஓஹோன்னு கப்பல் வரை விமானங்கள் வரை வாங்கி விட்டானாம். இறுதி காலம் வந்து விட்டது. இறுதி காலம்னா மரண காலம். யமன் வந்து விட்டான் அழைத்து போவதற்கு. யாருன்னு கேட்குறான். நான் தாண்டா யமன், உன்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கேன், உனக்கு விதிக்கப்பட்ட நேரம் முடிந்து விட்டதுன்னு சொன்ன கதறான். ஐயோ, என்னை அழைச்சிட்டு போகிறதுக்கு வந்திருக்கியா? நான் ரொம்ப கஷ்டப்பட்டு சொத்து சேர்த்து அதை அனுபவிக்காமே இருக்கேன், வாழ்க்கையில் அப்படியே இருக்குது. ஏகப்பட்ட செட்டில்மெண்ட்லாம் பண்ண வேண்டியிருக்கு, நிறைய பேர்கிட்ட பணத்தை கொடுத்து வச்சுருக்கேன், அதெல்லாம் வாங்க வேண்டியிருக்கு. நீ இப்போ திடீர்னு வந்து கூப்பிட்டா நான் எப்படி வருதுன்னா, இந்த பாரு, வாய்தா வாங்கிறதுக்கு உங்கள் ஊர் நீதிமன்றம் மாதிரிலாம் இது கிடையாது. இல்லை சம்திங் கொடுத்துட்டு வராமல் போகிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷனும் இது கிடையாது. நான் தூக்குனது தான், நேரம் குறிச்சா மாறவே மாறாது, கிளம்புனா. அவன் கதறான், ஐயோயோன்னு அவன் வந்து புலம்புறான். இந்த யமனுக்கு கடுப்பாயிடுச்சு. என்னடா இப்படி புலம்புறான்ட்டு, அவன் 6 மாதம்ன்றான், 1 மாதம்ன்றான், 15 நாள் முடியவே முடியாது. நீ இப்படி கெஞ்சி கேட்கறதுனால ஒரு 2 நிமிஷம் உனக்கு தரேன், அதில் ஏதாவது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டான். உடனே என்ன தெரியுமா செஞ்சான், மேஜையில் இருந்த ஒரு பேப்பரை கிழிச்சான். சர்ன்னு கிழிச்சிட்டு அதில் எழுதுறான், கோடி கோடியாக சொத்து சேர்த்தேன், வாழ்நாள் முழுவதும் ஓடி ஆடி அங்கு இங்கு ஏகப்பட்டதை சேர்த்து வச்சேன். அந்த கோடியான சொத்துக்களால் என்னால் 2 மணி நேரத்தை கூட விலைக்கு வாங்க முடியவில்லை. கெஞ்சி கூத்தாடி 2 நிமிடத்தை தான் வாங்க முடிந்தது. ஆகவே வாழுகின்ற காலத்திலேயே மகிழ்ச்சியாக வாழுங்கள், பிறருக்கு நன்மையை செய்யுங்கள் என்று சொல்லி எழுதி வைத்தானா. கலைஞரை பற்றி ஒரு செய்தி, ராமானுஜரை பற்றி தொடர் எழுதுகிறார். ஏன் தெரியுமா? ராமானுஜரை பற்றி ஏன் கலைஞர் தொடர் எழுதுகிறார்? பல பேர் கிண்டல் அடித்தான், ஒரு நாத்தியவாதி ராமானுஜரை பற்றி தொடர் எழுதுவதா என்று. தாழ்த்தப்பட்ட மக்களையும் திருக்குலத்தார் என்று சொல்லி கோயிலுக்குள்ளே அனுமதி வேண்டி போராடியவர் ராமானுஜர். திராவிட வேதம் என்று சொல்லக்கூடிய 4000 திவ்ய பிரபதத்தை வடக்கிலே இருக்கக்கூடிய வைணவ தலங்களிலும் ஒழிக்க விட்ட பெருமை ராமானுஜரை சாரும். இன்னும் சொல்ல போனால் இந்த ராமானுஜர் ஓம் நமோ நாராயணா என்கின்ற 8 எழுத்து மந்திரத்தினுடைய உபன்யாசத்தை, அதனுடைய விளக்கத்தை கேட்பதற்காக திருக்கோஷ்டியூர் நம்பியிடம் சொல்லுகிறார். திருக்கோஷ்டியூர் நம்பியுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு அவரிடம் சொல்லுகிறார், நான் சொல்லக்கூடிய விளக்கத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது, அப்படி சொல்லிவிட்டால் நீ நரகம் பூவாய் என்று சொல்லிவிட்டு நமோ நாராயணா என்கின்ற மந்திரத்தினுடைய உட்பொருளை சொல்லுகிறார். சொன்னவுடன் ராமானுஜர் அதை உள்வாங்கி கொண்டு வந்து திருக்கோஷ்டியூர் கோயில் மதில் மேல் ஏறிக்கொண்டு ஊர் மக்களை எல்லாம் அழைத்து அதனுடைய விளக்கத்தை சொன்னாராம். அப்போ வந்து திருக்கோஷ்டியூர் நம்பி சாபம் விடுறார். நான் உன்கிட்ட என்ன சொன்னேன், நீ நரகம் புகுவாய் என்று சொன்னேன், உனக்கு நரகம்தான் கிடைக்கும் என்று சொன்னபோது அவர் சொன்னாராம், நான் ஒருவன் நரகம் போனாலும் பரவாயில்லை, இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற மக்கள் அனைவரும் சொர்க்கம் போனால் போதும் என்று சொன்னாரே ராமானுஜர். அதுதாங்க உயர்ந்த ஆன்மீக எண்ணம். ஆகவே நடுவர் அவர்களே, ஆன்மீகம் ஒன்றே நிச்சயமான மாற்றத்தை தரும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.